குருவாழ்க குருவே துணை. இப்பதிலை பார்த்து கொண்டிருக்கும் கடக ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் அக்டோபர் மாதம் 2020 எவ்வாறு இருக்கப் போகிறது, கிரகங்கள் என்ன பலபலன் கொடுக்க போகிறது, வாருங்கள் முதலில் பண்டிகைகளை பார்ப்போம். என்ன பண்டிகை முக்கியமாக வருகிறது என்பதை பார்ப்போம். 1ஆம் தேதியே புதன்கிழமை 1/10/2002 அன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய பண்டிகை வருகிறது. அதாவது நாம் ஒரு வேலை செய்ய வேண்டுமென்றால் ஒரு ஆயுதம் வேண்டும், எழுத வேண்டுமென்றாலும் ஒரு பேனா வேண்டும். அப்படி ஒரு ஆயுதம் இல்லாமல் நாம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி பயன்படுத்தும் ஆயுதத்துக்கு நாம் ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும் அல்லவா? அதற்காகவே இந்த ஆயுத பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை வருவதால் அன்று நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருளையும் வைத்து ஒரு பூஜை போடுவது நாம் அது காட்டும் நன்றி விசுவாசம். படிக்கும் மாணவர்கள் கூட தங்களுடைய நோட்டு, புத்தகம், பேனா என்னென்ன பயன்படுத்துகிறார்களோ அனைத்தையும் வைத்து பூஜை போடுவார்கள். அப்படிப்பட்ட ஆயுத பூஜை வருவது அன்று ஒரு முதல் நாளே ஒரு சிறப்பு. அடுத்து பார்த்தோன்னா 2ஆம் தேதி விஜயதசமி ப்ளஸ் காந்தி ஜெயந்தி வருகிறது. நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி. அடுத்து விஜயதசமி. நாம் பயன்படுத்திய பொருள் நாம் நேற்று வைத்து படைத்தோம் இல்லவா, அதை மறுபடியும் விஜயதசமி அன்று கற்பூரம் ஏற்றி பூஜை போட்டு அதை எடுத்து முதலாக அன்று பயன்படுத்துகிறோம். அப்படி பொருளை பயன்படுத்தும் போது நமக்கு அனைத்து இதுவும் வெற்றி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மார்வாடி சேட்டெலாம் முதல்ல அன்றைக்கி தான் பூஜை போடுவாங்க தொழிலில். அந்த மாதிரி அனைத்தும் மேக்சிமம் தொழிலெல்லாம் முதல்ல அன்றைக்கி பூஜை போட்டு ஒரு தொழில் தொடங்குவாங்க. ஏன்னா வருஷம் முறை நம்மளுக்கு வெற்றி லாபம் தர வேண்டுமில்லோ அதற்காக. படிப்பதற்காக பிள்ளைகளை சேர்ப்போம்ல, குழந்தைகளை அன்று சேர்ப்பார்கள். முதல்ல அன்று சேர்த்தா படிப்பு சிறப்பாக இருக்கின்ற எல்கேஜி, ப்ரீகேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஒன்று முதல்ல பள்ளிக்கு சேர்ப்போம் குழந்தைகளை அன்று விஜயதசமி என்று சேர்ப்பார்கள். அப்படி ஒரு சிறப்புமிக்க நாளாக அன்று அமைகிறது. அது மட்டும் இல்லை, 20ஆம் தேதி இந்த மாதம் அக்டோபர் 20 தீபாவளி வருகிறது. நாம் தேசத்தில் ஒரு பெரிய நம்ம பண்டிகை என்றால் தீபாவளி. புத்தாடை உணைந்து பட்டாசு உடைத்து இனிப்பு சாப்பிட்டு ஒருவருக்கு வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்து கொண்டு கொண்டாடும் பண்டிகை, உற்சாக பண்டிகை தீபாவளி பண்டிகை வருகிறது. தீயவை அழித்து நல்லவை நடக்க வேண்டும், தீய சக்திகள் விழுந்து நல்ல சக்திகள் வீட்டுக்கு வர வேண்டும். அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த தீபாவளி பண்டிகை நாம் ஒளியேற்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தீபம் தீபாவளி தீபம் ஏற்றும் போது இருள் விலகி வெளிச்சம் வர வேண்டும் நம் வாழ்க்கையில். அடுத்த தீபாவளி பண்டிகையை நாம் அன்று கொண்டாடுகிறோம். இது முக்கியமான பண்டிகை. அன்று மாலை 4:15 அமாவாசை ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் மாலை வரையில் இருக்கிறது அமாவாசை. ஓகே, இப்போது கிரகங்களினால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். பாருங்கள். உங்கள் ராசிக்கு 2 சிம்மத்தில் சுக்கிரன் கேது இணைந்திருக்கிறார்கள். 10ஆம் தேதி வரையில் அந்த சேர்க்கை இருக்கும். 10ஆம் தேதி பிறகு சிம்மத்தில் இருக்கும் சுக்கிரன் கடகராசிக்கு சென்று விடுகிறார். ஸோ அந்த 10 நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். 10 நாளைக்கு பொருளாதார கஷ்டம் வரும். பெண்களால் ஒரு மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பண இழப்பு, இந்த மாதிரி பாதிப்பு, இந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு சிறப்பில்லாத சூழ்நிலை ஒரு 10 நாளைக்கு இருக்கும். 10 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்தும் வெற்றி. சுக்கிரன் எப்பொழுது இடம் மாறி கன்னிக்கு செல்லும்போது உங்களுக்கு 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அனைத்துமே வெற்றி. பெண்களால் தான் குடும்பத்தில் சண்டை சச்சரவு மனசாலங்கள் எல்லாம் விலகப் போகிறது. ஒரு உற்சாகம் வரப்போகிறது, ஒரு தெம்பு வரப்போகிறது. நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியத்திலும் ஒரு வெற்றி நடக்கப் போகிறது. வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சுக்கிரனை சேரும். அவருக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி. முக்கூட்டுக்கிறாங்க அங்கே சூரியன் புதன் எல்லாம் இணைத்துப்பால் 3 பேர் இணைந்து அங்கே இருக்கிறார்கள். அதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு அனைத்து வெற்றி தான். தந்தையால் வெற்றி, அரசாங்கத்தில் வெற்றி,
கவர்மெண்ட்டில் உங்களுக்கு யாராவது ப்ரமோஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. உயர் அதிகாரிகள் ஒரு சப்போர்ட் இருக்கிறது. உடன் பணிபுரிபவர்களும் ஒரு சப்போர்ட் இருக்கிறது. அரசு வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை வேலை அமைய வாய்ப்பும் இருக்கிறது. நண்பர்கள் ஆதாயம், தாய் மாமன் ஆதாயம், ஒரு காதலியால் ஆதாயம் லவ் பண்ணுறீங்களா, அந்த பெண்ணால் உங்களுக்கு ஒரு ஆதாயம், இப்படிலாம் ஒரு வாய்ப்பு காட்டுது. ஒரு சில புதிதாக காதலில் விழவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிகளிலிருந்து பார்த்தீங்களாக்கா அந்த மாதத்தில், அதாவது 5ல் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசி 4ல் செவ்வாய் இருக்கிறார். அவருடன் 18ஆம் தேதி சூரியன் இணைகிறார். 3ஆம் தேதி புதன் இணைகிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்தில் 4ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சூரியன் இணைவு இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றம், அனுகூலம் இருக்கிறது. ஒரு புதிய சொத்து வாங்கிறதுக்கெலாம் ஒரு யோகம் இருக்கிறது. ஒரு கட்டின வீட்டை வாங்க யோகம் இருக்கிறது. வெளிநாடு போக யோகம் இருக்கிறது. காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, காதல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பேசாமல் இந்த தந்தை பேசுவார்கள். சொத்தே கொடுக்காமல் தந்தை இருந்தாடா உன்னோட சொத்து வச்சுக்கிடா, அந்தாடா பணத்தை வச்சுக்கிடான்னு கொடுப்பார்கள். இதெல்லாம் ஒரு யோகம்தானே, அதிர்ஷ்டம்தானே. இதெல்லாம் இந்த மாதத்தில் பாதை பிறகு நடக்க போகுது. 15 தேதி பிறகு இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு மேன்மையான மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. இந்த ராசிக்கு 8ல் பார்த்தோம்னாக்கா ராகு பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு இல்லை. வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு திடீர் பணம் வருவது, திடீர் யோகம் ஒன்று காட்டுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏதோ இங்கேருந்தோ ஒன்று திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து எதிர்பாராத விதமாக ஒரு பண வரவு, பொருள் வரவோ உங்களுக்கு இருக்கும். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அது நல்லது. அதே மாதிரி 9ல் சனி பகவான் இருக்கிறார். குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை போடாமல் நிற்கிது ரொம்ப நாளாக உங்களுக்கு. அவர் ஒரு பூஜை கேட்குறார். குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு முறை சென்று ஒரு பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் செய்து ஒரு 4 பேருக்கு 5 பேர் முழா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்துவிட்டு வருவது சிறப்பு. ஏனென்றால் குலதெய்வம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. கொஞ்சம் பூஜையும் போட சொல்லி கேட்குது ஜாதகத்துலேயும் குடும்பத்தில். அப்படி செய்யும்போது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம், ஒரு தெம்பு, ஒரு உற்சாகம் தானாக உங்களுக்கு வந்துவிடும். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் வீட்டில் இருந்தால் ஒரு நல்ல இடத்துல வரன் அமைது, நல்ல வரன் வர வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்தோமே அரசு வேலை மாப்பிள்ளையோ இல்லை ஐடி மாப்பிள்ளையோ, நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி மாப்பிள்ளை நல்ல ஒரு வசதியான பையன் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கேட்டு போன மாப்பிள்ளையோட மறுபடியும் கேட்கறதுலாம் கூட வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. உங்கள் பையனுக்கும் பொண்ணு நல்ல இடத்துல அமையும். தள்ளி போயிட்டு இருந்த அந்த திருமணம் பந்தம் கைகூடும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு சிறந்த மாதத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வெளிநாடு போக நினைப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் பார்த்தோம்னா கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பௌர்ணமி நிலவை போல் இந்த மாதம் பிரகாசமாக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.